நேத்து ஒரு நல்ல மூவ்மெண்ட். அதாவது எப்போ 315க்கு அப்புறம் இப்போ இன்னைக்குமே ஒரு நல்ல மூவ்மெண்ட். ஈவன் ரெண்டு சைடுமே சி சைட்லயுமே ஒரு அப்படி 10 ரூபா இருந்த பிரீமியம் 20 ரூபா போச்சு, 5 ரூபா இருந்த பிரீமியம் 20 ரூபா போச்சு. திருப்பி சி சைடுமே 5 ரூபா இருந்த பிரீமியம் 70 ரூபா 80 ரூபா வரைக்கும் போச்சுன்னு வச்சுக்கோமே. இதை பார்க்கும்போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இந்த 3 பேசாம 3:15க்கு ட்ரேட் எடுத்துட்டு 3:25 3:30 நம்ம ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாம், ஒரு நல்ல டீசென்ட் ரிட்டர்ன்ஸ் எடுத்துடலாம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு. அதை பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். சரியா? ஒரு நார்மல் ட்ரேடருக்கும் சரியா இந்த கான்செப்டை வச்சு நான் கேம்பிளர்னு சொல்ல விரும்பல, பட் இதை வச்சு ட்ரேட் பண்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம், என்ன கான்செப்ட், எது ப்ராபபிலிட்டி அதிகம், எது ஒரு பெட்டர் ட்ரேடர்ஸை கிரியேட் பண்ணும் சரியா அப்படிங்கிறத அந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம். ஃபுல்லா பாருங்க, அப்பதான் புரியும். ஸோ பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு ட்ரேடருக்கு அழகு ஒரு நல்ல ட்ரேடை பிடிக்கிறது தான் சரியா. என் செட்டப் வர்ற வரைக்கும் வந்து வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் நான் ட்ரேடா போட்டுக்கிறேன் அப்படிங்கிறது தான். இந்த கடைசி 3:15 போயிட்டு ட்ரேட் போடுறது வந்து எனக்கு என்னமோ சரின்னு பண்ணலங்க. உங்களுக்கு சரின்னு பட்டுச்சு, இல்லை நீங்க வந்து நல்ல வருமானம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா பண்ணிக்கங்க. நான் யாரையும் குறை சொல்ல மாட்டேன் சரியா. பட் இருந்தாலும் சொல்றேன், ஏன்னா ஒரு நல்ல ட்ரேடருக்கு அழகு என் செட்டப் வந்தால் மட்டும். இல்ல வந்து நான் வந்து 1000 ரூபா போட்டு 2000 ரூபா பண்ணிடுவேன், இன்னைக்கு 2000 ரூபா போட்டு 4000 ரூபா பண்ணேன் அப்படிங்கிற மனநிலைமை வந்து லாங் டேர்ம் வைஸ்ல உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்காது. பாருங்களேன், ஒரு சிம்பிளான ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி, ஒரு ஸ்விங் லோ ஸ்விங் ஆகி தான் எடுக்கிறோம். இதை ஃபாலோ பண்றதுக்கே நமக்கு 10 நாள் ஆச்சு. 10 நாள் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க, இதை ட்ரஸ்ட் பண்றதுக்கு ஒரு 15 நாள் ஆகும். இதுக்கப்புறம் உண்மையிலே ஓகே அதை லைவ் டெஸ்ட் பண்றதுக்கு, ஒரு பேப்பர் ட்ரேட் பண்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். அப்போ இதை நீங்க லாங் டர்மா பண்ணா மட்டும் தான் இங்க இருந்து எடுத்துட்டு போக முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க சரியா. நான் இந்த டிஃபரன்ஸை நான் உங்களுக்கு தெளிவா காமிச்சிடறேன். அதாவது கால்குலேஷனுக்கு வந்துடும் சரியா. கால்குலேஷனுக்கு வந்துடும். ஃபர்ஸ்ட் பாருங்க, எனக்கு உங்க புதுசா பாக்குறீங்க அப்படின்னா நான் ஃபார்முலா சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நான் வந்து நோட் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் கடைசியில் உங்களுக்கு ஃபார்முலா சொல்றேன். ரெசிஸ்டன்ஸும் சப்போர்ட்டும் கண்டுபிடிக்கணும். இப்போ ரெசிஸ்டன்ஸுக்கு ஃபார்முலா என்ன? எனக்கு வந்து இதோட லோ வந்து 24,228.45 சரியா. 24,228.45. ஒரு நண்பர் கேட்டதுனால அதுக்கு கோல்டு லோல வேல்யூ போட்டு வச்சிருப்பேன், தப்பா எடுத்துக்காதீங்க. பட் ஓகே, பரவாயில்ல சரியா. இப்போ எனக்கு அடுத்த ஹையோட வேல்யூ என்ன சரியா, உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு நான் திருப்பியும் சொல்றேன். ஹை 24,240.20 சரியா. இப்போ இந்த ஹை 24,240.60 சரியா. 24,240.60 ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி அடுத்த இதில் ஹை வைக்குதா இல்லையா அப்படிங்கிறத பார்த்து நீங்க போட்டுக்கலாம் சரியா. அர்ஜென்ட்லாம் கிடையாது. இப்போ வந்து இமீடியட்டா உடனே 9 நாளுக்கு ஓப்பன் பண்ணணும், மார்க்கெட் ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிற என்ட்ரி பாயிண்ட்லாம் கிடையாது. 24,240.60 கரெக்டா. 24,240.60 சரியா. இப்போ அடுத்து லோவர் லோ கண்டுபிடிக்கணும் சரியா. இப்போ இதை விட இது லோ வச்சிருச்சா? கிடையாது. எனக்கு எங்க வைக்குது? இங்கதான் வைக்குது கரெக்டா. அப்போ எனக்கு என்ன வேல்யூ? 24,220.65. 24,220.65 சரியா. இப்போ எனக்கு ஹையர் ஹை வச்சுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹையர் ஹை எனக்கு வைக்கல. ஏன்? ஹை வச்சுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை வச்சுச்சு, அதுக்கப்புறம் ஒரு ஹையர் ஹை வச்சுச்சான்னு கேட்டீங்கன்னா ஹையர் ஹை கிடையாது. அதனால நான் வந்து சப்போர்ட்டுக்கான ஃபார்முலா விட்டுறேன். ஒன்றும் இல்லை, புதுசா பாக்குறீங்க அப்படின்னா லோ இன்டூ ஹை டிவைடட் பை லோவர் லோ, இதுதான் இதுக்கான ஃபார்முலா. இல்லை உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வீடியோ வேணும்னா ப்ரீவியஸ் சேனல்ல இருக்கு, எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க சரி. எடுத்து செக் பண்ணி பார்த்துங்க. இல்லை இதை நான் அட்வான்ஸா கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நான் வீக்கெண்ட்ல வெபினார் ஒன்று கண்டக்ட் பண்றோம். அந்த வெபினார்ல உங்களுடைய டீடைல்ஸை வச்சு நீங்க இது வெபினார் பத்தின டீட்டெயில் வேணா என்னுடைய சேனல் டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், எடுத்து நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இந்த சரி அந்த ஸ்கேல்பிங்ல உங்களுக்கு சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா நம்ம குரூப் டிஸ்கஷன் வந்து ஒரு குரூப்பை ஆரம்பிச்சு ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல கொடுக்குறேன், நீங்க எடுத்து அதுல ஜாயின் பண்ண மாதிரி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறீர்கள். இப்போ கான்செப்ட்டுக்கு வந்துடும் சரியா. கான்செப்ட்டுக்கு வந்துடும். எனக்கு என்ன ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிருக்கு? 22,248.40. இதுல உங்களுடைய புரோக்கருக்கும் இப்ப நான் போடுற கால்குலேஷனுக்கும் ட்ரேடிங்கும் ஒரு சில பாயிண்ட் வித்தியாசங்கள் இருக்கலாம் சரியா. வித்தியாசங்கள் இருக்கலாம். அதனால ஒரு சில பாயிண்ட் ஒரு பாயிண்ட் 2 பாயிண்ட் பெரிய தப்பா எடுத்துக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. எனக்கு 47.40 வச்சு உங்களுக்கு 48 வருது. ஏன்னா ட்ரேடிங் இருக்கும், அதுக்கும் பஃபர் இருக்கலாம் அப்படிங்கிற சொல்லிக்கிறேன் சரியா. அதனால அது பிரச்சனைகள் இருக்காது. உங்களுடைய புரோக்கர் என்ன காமிக்கிறோ அதை மட்டும் நீங்க பண்ணால் போதுமானது சரியா. 48 சரியா 41 48.41 அப்படிங்கும்போது 48 41 ஓகே. 1 தேவைப்படாது, 4 போட்டுங்க, ஏன்னா டிக் சைஸ் கிடையாதுல்ல. ஓகே, அங்க பாருங்க எனக்கு எங்க இங்கேயே எனக்கு கிடைச்சிருச்சு. எங்க 9:32க்கு எனக்கு ரெசிஸ்டன்ஸ்ங்கிற வேல்யூ கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுடைய கண்டிஷன் என்ன? இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா சப்போர்ட் வரைக்கும் வரணும். சப்போர்ட் வரைக்கும் வந்துட்டு கீழே க்ளோஸ் வைக்கணும். கீழே க்ளோஸ் வச்சிருச்சா எனக்கு 9:41க்கு நான் புட்டு என்ட்ரி போட்டிருக்கலாம். என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க வச்சிருப்பேன்? இந்த ஹைல வச்சிருப்பேன் கரெக்டா. அதாவது எத்தனை மணி? 9:40 ஹைல வச்சிருப்பேன் கரெக்டா.
இப்போ இதுபடி நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா புட் ஆப்ஷனுக்கு வந்துடும். அதாவது 24,300 புட்டு வச்சிருக்கேன். சரி, 24,300 புட்டு வச்சிருக்கேன். 9:41க்கு பிரைஸ் என்ன இருக்குன்னு பாத்துங்க. கிட்டத்தட்ட 74 ரூபா. சரியா, இப்போ எனக்கு இதோட லோ என்ன இருக்கு, 70 ரூபா. சரியா, 70 ரூபா, 71 ரூபா. ஓகே, 71 ரூபா அப்படிங்கிறதுல 71 ரூபாய் நான் ஸ்டாப் லாஸ் வச்சிருப்பேன். இது போனது பாத்தீங்கன்னா 92 வரைக்கும். சரியா, கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் 20 பாயிண்ட். எவ்வளவு பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல? வெறும் 3 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல, 3 to 4 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ்ல 20 பாயிண்ட். இப்போ 1:5 அப்படின்னு வச்சுக்கோமா, 1:5 அது வரைக்கும் போயிருக்கு. இப்போ இதே கான்செப்ட்ல, சரியா, இதே கான்செப்ட்ல நான் உங்களுக்கு இந்த கடைசியா நடந்த சி எடுத்துறேன். சி தான் பெருசா, பியுமே போச்சு. சரியா, பியுமே போச்சு, சி தான் பெருசா போச்சு. ஓகே, நான் 5 மினிட்ஸா மாத்திக்கிறேன் உங்களுக்கு இன்னும் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஒரு நிமிஷம். நாங்க வரல, சியுமே போச்சு. சி போலலாம் சொல்ல மாட்டேன், சியுமே போச்சு. சி போயிட்டு தான் அதுக்கப்புறம் தான் வந்திருக்கும். வரேன், இன்னும் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கும். தெரியுதா உங்களுக்கு? பியுமே போச்சு, சியுமே போச்சு. ஓகே, அங்க வர இவருமே, அதாவது 4ல இருந்து 45 ரூபா. கரெக்டா, 4ல இருந்து 45 ரூபா. இப்போ இதே மாதிரி நான் உங்களுக்கு சியுமே எடுத்து காமிச்சிடறேன். தெரியல, சியுமே அதே மாதிரி ஏதோ ஒரு ஸ்டைல் தான். 13 ரூபால இருந்து ஆட்டோமேட்டிக்கா 36 ரூபா வரைக்கும் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இதே 3 காலுக்கு தான். சரியா, 3 காலுக்கு தான். நான் வந்து மாற்றங்கள்லாம் சொல்லலை. இல்லை வந்து நீங்க வேற சி எதாவது எடுத்தாலும் அதே தான். சரியா, 250 சி எடுத்தாலும் இதே தான். பாருங்க, 2 ரூபால இருந்து 11 ரூபா. அப்போ சியுமே போச்சு, பியுமே போச்சு. ரெண்டுமே போன கணக்கே வச்சுக்கோங்க. நான் வந்து இதை பெருசா போனதையே கால்குலேட் பண்ணிக்கிறேன். இப்போ 24,200 புட்டுக்கு வந்துக்கும். சரியா, 200 புட்டுக்கு வந்துக்கும். நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 10 ரூபால பிடிக்கிறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. எப்படி ஒரு 10 ரூபால, 10 ரூபால, அதாவது இருக்கிறதே லோயஸ்ட் பாயிண்ட் தான் சொல்றேன். சரியா, லோயஸ்ட் பாயிண்ட் தான் சொல்றேன். இந்த 10 ரூபால பிடிக்கிறேன் அப்படிங்கிற கணக்கு வச்சுக்கணும். ஆல்ரெடி கால்குலேஷன் போட்டு வச்சுக்கிறேன் டைம் கருதி. இப்போ இங்க வந்து நீங்க வந்து இன்வெஸ்ட்மெண்டே 3000 ரூபாய் தான். எப்படி இங்க வந்து இன்வெஸ்ட்மெண்டே 3000 ரூபாய் தான். நமக்கு என்ன மனநிலைமை இருக்கும், ஓவராலா தோத்தா, அதாவது லாஸ் ஆயிருச்சு, தோத்துட்டேன் அப்படின்னா 3000 ரூபாய் தான் போகும். ஆனா வந்துச்சுன்னா எனக்கு பெருசா வந்துரும்ல அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். கரெக்டா? பட் நான் பார்த்தேன் ஆஃப்டர் சிஎஸ்க்கு அப்புறம், சரி, ஆஃப்டர் சிஎஸ்க்கு அப்புறம் அதிகபட்சம் போனா ஒரு ஒரு 4 எக்ஸ்பீரியன் கடந்து நினைக்கிறேன். 3 எக்ஸ்பீரியன் நம்ம ஆல்மோஸ்ட் கடந்து நினைக்கிறேன். கரெக்டா, சென்செக்ஸ் எக்ஸ்பீரியன் சேர்த்து ஒரு 5 எக்ஸ்பீரியன் வச்சுக்கோங்க. 5 எக்ஸ்பீரியன்ல 2 எக்ஸ்பீரியன் தான் நடந்திருக்கு. கரெக்டா? அப்போ இதோட ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி. பட் இருந்தாலும் ஈவென்டோ, ஓகே, ஈவென்டோ நான் எடுத்துக்கிறேன் 5 எக்ஸ்பீரியன் நடந்துச்சு அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல பாருங்க, ஒரு 10 ரூபால இருந்து 12 ரூபாய் பிரீமியம் தான் எடுக்கிறோம். நம்ம வந்து இந்த 30 ரூபால இருந்து 40 ரூபாய் பிரீமியம் எடுக்க மாட்டோம். எதுக்கு எடுக்க மாட்டோம்? இப்போ 30 ரூபால இருந்து நீங்க 40 ரூபாய் பிரீமியம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும்? 30 ரூபா வச்சுக்கோமே, கிட்டத்தட்ட 2000 ரூபாய் ஒரு லாட்டுக்கு. 2000 ரூபாய். இப்போ இதுல நான் 3 லாட் 4 லாட் போடுவேன், 5 லாட் போடுவேன்னா அங்கேயே ஒரு 10,000 ரூபாயில இருந்து 15,000 அமௌண்ட் வந்துருது. சரி, ஒரு 2000 ரூபாய் வந்து 3000 கணக்கு வச்சுக்கோமே. 5 லாட் போட்டோம்னா அங்கேயே 15,000 கணக்கு லிஸ்ட் வந்தது. இப்போ லாஸ் ஆயிட்டேன். எப்படி வெறும் 15 நிமிஷத்துல இது 0 ஆயிருச்சு அப்படின்னா ஒருவேளை என்னுடைய அனலிசிஸ் தப்பு, இல்லை என்னுடைய ப்ரெடிக்ஷன் தப்பு, ஏதோ ஒரு இடத்துல தப்பு, என்னோட லெவல் தப்பு அப்படின்னா வெறும் 15 நிமிஷத்துல நீங்க லாஸ் ஆகக்கூடிய அமௌண்ட் 15,000 ரூபாய். சரி, நான் அவ்வளவு பெரிய ரிஸ்க்குலாம் போக வேண்டாம். ரீட்டலரா பேசுவோம், ரொம்ப சின்ன அமௌண்ட் வச்சு பேசுவோம். ஏன்னா இப்படிதான் சின்ன சின்ன அமௌண்டா நிறைய போயிட்டு இருக்கு. கரெக்டா? வெறும் 3000 ரூபாய் வச்சுக்கோ, 3000 ரூபாய் வச்சுக்கோ. 10 ரூபா எவ்வளவு எடுக்கலாம்? இப்போ 650 ரூபா, 650 ரூபால இருந்து 700 ரூபாய் ஒரு லாட்டுக்கு வச்சுக்கோமே. புரோக்கர் எல்லாம் சேர்த்து 700 ரூபாய். இப்போ 3000 ரூபாய் அப்படிங்கும்போது ஒரு 4-5 லாட் எடுக்கலாமா? 5030. கரெக்டா, ஒரு 5 லாட் எடுக்கலாம். கரெக்டா, நான் ஒரு 4 லாட் போட்டிருக்கேன். சரி, ஒரு 4 லாட். ஏன்னா 10 ரூபால இருந்து 15 ரூபாய், எக்ஸாக்டா 10 ரூபா அப்படிங்க எடுக்க முடியாது. எனக்கு லோவே அவ்வளவுதான், 7 ரூபா 8 ரூபா. நான் லோலே பிடிச்சிருப்பேன். கரெக்டா லோலே பிடிச்சிருப்பேன். அவ்வளவு கிடையாது. ஒரு இடத்துல ஸ்லிப்பேஜ் இருக்கலாம். ஒரு 10 ரூபால இருந்து 15 ரூபாய்க்குள்ள. அப்போ ஒரு 4 லாட் எடுக்கிறேன் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறேன். ஓகே, நான் வந்து ஹையில இருக்கிறதுலே ஹையில எக்ஸிட் பண்றேன். எவ்வளவு? 54 ரூபா. இவர் போனது பாத்தீங்க அப்படின்னா 69 ரூபா. பட் நான் ஒரு 54 ரூபா 55 ரூபா அந்த ரேஞ்சில 50 ரூபா அந்த ரேஞ்சில எக்ஸிட் பண்றேன்னு வச்சுக்கோ. 50ல இருந்து 55 ரூபா. எனக்கு வந்த ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா 14,300 ரூபா இருந்திருக்கும். எப்படி எனக்கு வந்த ப்ராஃபிட் 14,300 ரூபா இருந்திருக்கும். நல்ல ப்ராஃபிட் தானே ஜி அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இல்ல கான்செப்ட். இதே சேம் 3000 ரூபாய் ரிஸ்க, சரி, இதே சேம் 3000 ரிஸ்க இன்னைக்கு ஆஸ் பர் நம்ம கொடுத்த ஸ்கேல்பிங் செட்டப், இந்த ஃப்ரீ ஸ்கேல்பிங், அதாவது ஃப்ரீயா போட்ட ஸ்ட்ராட்டஜி வீடியோ போட்டா ஒர்க் ஆகாது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ சமர் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. சரியா? இதே 3000 ரூபாய நீங்க ஒரு ட்ரேடரா யோசிச்சு, இல்ல ஒரு ஸ்கேல்பரா யோசிச்சு ஒரு ஸ்கேல்பிங்காக நீங்க பண்ணிருந்தீங்க அப்படின்னா இதே 3 பாயிண்ட் ரிஸ்க். கரெக்டா? இந்த 3 பாயிண்ட்னா கிட்டத்தட்ட எவ்வளவு? 10ல இருந்து 15 லாட் போட்டுருக்கலாம். ஏன் 15 லாட் போட்டுருக்கலாம்? அங்க பாருங்க. சரியா, 15 இன்டூ 3 பாயிண்ட் ரிஸ்க். கரெக்டா, 45 பாயிண்ட். இப்ப 65 நிப்டியோட லாட் சைஸ் உங்களுக்கு எவ்வளவு வருது? 2925 வருது. கரெக்டா, 2925 3000 ரூபாய் ஆல்மோஸ்ட். சரியா? இப்போ ஒரு 15 லாட் நான் போட்டிருக்கேன் அப்படின்னு வச்சுக்கோ. 3 பாயிண்ட் தான் ஸ்டாப் லாஸ். இங்க எனக்கு வந்து ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கு. இப்போ நான் மினிமம் என்ன பண்றேன்? 1:2. கரெக்டா? இப்போ நான் வந்து இதை ட்ரையல் பண்ணி எடுத்துட்டு வரேன் வச்சுக்கோ. இப்போ நான் வீடியோல சொல்லியிருப்பேன் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணுங்க அப்படின்ட்டு. இப்போ 1:5 வரைக்கும் போக வேண்டாம்.
1:4 வரைக்கும் வச்சுக்கோ. எனக்கு என்ன 1:5 போயிருக்கு. 1:4ல எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுன்னு வச்சுக்கோ. சரியா? 1:4ல எனக்கு ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிருச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ? 89 ரூபா 90 ரூபா ரேஞ்சு. சரியா? நான் எங்க எடுத்திருப்பேன் 74 ரூபா ரேஞ்சு. 16 பாயிண்ட். கரெக்டா? 16 பாயிண்ட் எவ்வளவு லாட்டு? 15 லாட்டு. கரெக்டா? எனக்கு நிஃப்டியோட லாட் சைஸ் ஓவரால் கேதர் பண்ண பாயிண்ட் எவ்வளோ? 240 பாயிண்ட். சரியா? நிஃப்டியோட லாட் சைஸ் என்ன? கிட்டத்தட்ட எனக்கு 15,600 எனக்கு ப்ராஃபிட்டா கிடைச்சிருக்கும். சரியா? 15,600 ஒரு நான் ட்ரையல் பண்ணி எடுத்து வந்தேன். இல்ல நான் அங்க கால்குலேட் அதாவது அங்க ஹீரோ ஜீரோல போடும்போது, அதாவது அந்த சிஎஸ் 350ல போடும்போது லோல பிடிச்சி ஹையா வித்தால் மட்டும்தான் உங்களுக்கு 14,300 பட் இங்க ஆஸ் பர் ஸ்டாப் லாஸ், ஆஸ் பர் உங்களுடைய ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அதை விட இங்க அமௌண்ட் ஜாஸ்தியா இருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். சரியா? அப்போ என்னைக்குமே ஒரு ட்ரேடரா பழகுங்க. இப்போ நீங்க இந்த கேம்பிள் மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. சரி, நான் இந்த கேம்பிள்னு சொல்லல, உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா விருப்பம் இருந்தா பண்ணிக்கங்க. அது உங்களோட ஓன் ரிஸ்க், அட் யுவர் ஓன் ரிஸ்க். பட் நம்ம அதை ரெக்கமெண்ட் பண்ணல அப்படிங்கிறது அங்க தெளிவான பதில். சரியா? அப்போ இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. சரி, இந்த மைண்ட் செட்டுக்கு வந்துட்டீங்க. ஒரு 4 நாள் இது நடக்குது, அடுத்த ஒரு 4 நாள் நடக்கலன்னு வச்சுக்கோ. ஏன்னா நமக்கு 2 எக்ஸ்பீரி. சரியா? ஒரு மாசத்துல 4 நிஃப்டி எக்ஸ்பீரி இருக்கு, 4 சென்செக்ஸ் எக்ஸ்பீரி இருக்கு, 4 வாரம். கரெக்டா? அந்த கணக்குல இப்போ இங்க ஒரு 2 வாட்டியும் இங்க ஒரு 2 வாட்டியும் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோ. சரி, அதாவது நான் சொன்ன இந்த ரேஷியோல நடக்குது அப்படின்னு வச்சுக்கோ. இதே இது இந்த ட்ரேடு 22 ட்ரேடிங் டேஸ்ல, சரியா, 22 ட்ரேடிங் டேஸ்ல ஒரு 8 ட்ரேடு மட்டும் இப்படி நடக்குதுன்னு வச்சுக்கோ. எப்படி ஒரு 8 ட்ரேடு மட்டும் இந்த ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல, எப்படி 1:3 1:4 அப்படிங்கிற ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோல ஒரு 8 ட்ரேடு மட்டும் நடக்குது. சரியா? 22 ட்ரேடிங் டேஸ்ல 8 ட்ரேடு மட்டும் நடக்குது. மீதி இருக்கிற ட்ரேடு, சரியா, மீதி ஒரு 10 ட்ரேடு கிடைக்குது, இல்ல ஒரு 15 ட்ரேடு கிடைக்குது வச்சுக்கோ. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 15 ட்ரேடு கிடைக்குது. இதுல வந்து ஒரு 15 ட்ரேட்ல 7 ட்ரேடு வந்து 1:1. சரியா? 1:1 கிடைச்சது. சரியா? 1:1 வச்சுக்கோ. சரியா? இப்போ 7 ட்ரேட் வந்து 1:1. ஓகேவா? இப்போ இதுல மீதி இருக்கிற ஒரு எத்தனை ட்ரேடு? 8 7 15, மீதி ஒரு 7 ட்ரேடு. சரியா? எஸ்எல் ஹிட்னு வச்சுக்கோ. எனக்கு எது ப்ராஃபிட்டபிளா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ஓகே, இந்த கேள்வியை நான் உங்கள்கிட்ட விட்டுறேன். நீங்க கால்குலேட் பண்ணுங்க. பிகாஸ் நான் மட்டும் கால்குலேட் பண்ணா நல்லா இருக்காதுல்ல. நீங்க கால்குலேட் பண்ணாதான் உங்களுக்கும் அது புரிய வரும். சரியா? அப்ப இந்த இடத்துல எது உங்களுக்கு ப்ராஃபிட்டா இருக்கும்? இது வந்து சரியா, இது வந்து இந்த மாதிரி 1:3 1:4 அப்படிங்கிற ரேஷியோ. ரிமைனிங் வந்து ஒரு 7 ட்ரேட் 1:1, ஒரு 7 ட்ரேட் எஸ்எல் ஆயிருது. இப்போ நம்மளுடைய கான்செப்ட் படி எஸ்எல் பெருசா இருக்குமா? கண்டிப்பா இருக்காது, ரொம்ப மினிமமா தான் இருக்கும். கரெக்டா? என்ன ஒரு விஷயம், என்ன நமக்கு ஒரு மைண்ட் செட், இங்க போனா சின்ன அமௌண்ட் தானே போன, அதாவது சின்ன கல்லு பெத்த லாபம் அப்படிங்கிற மாதிரி. அப்படியே சின்ன கல்லு பெத்த லாபம், போனால் சின்ன அமௌண்ட் தானே, வந்தால் பெருசா வருது இல்ல. அது கிடையாதுங்க ஒரு ட்ரேடர் கல்லு. நான் ஒரு இடத்துல ஒரு அமௌண்ட் ரிஸ்க் எடுக்கிறேன். இப்போ நான் 3000 ரூபாய் ரிஸ்க் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். 3000 ரூபாயில எனக்கு ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2 இருக்கா? அதாவது எல்லா எக்ஸ்பைரி 3:15 to 3:20 பண்ணிருக்கீங்க, அந்த 3:40 இல்ல எக்ஸ்பைரி டே அன்னைக்கு மட்டும் தான் இது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுதான் கிடையாது. நேத்து நடக்கல, நேத்து க்ளோசிங்ல நடக்கல. சரி, நேத்து பிஎஸ்ஐல க்ளோசிங்ல நடக்கல. அப்போ உங்களை இப்போ நீங்க இதுக்கு போட்டு பழகிட்டீங்க அப்படின்னா, எக்ஸ்பைரி டேக்கு நீங்க ஒரு நாள் பழகிட்டீங்க அப்படின்னா அப்புறம் டெய்லி போட்டு பழகுவீங்க. இப்ப 5 நாள்ல 2 நாள் மட்டும் தான் நடக்குது கரண்டா. சரியா? நேத்து மட்டும் ஏதோ அதிசயமா நடந்துருச்சு, 2 நாள் மட்டும் தான் நடக்குது. மீதி 3 நாள் நீங்க லாஸ்ட்ல தான் இருக்கீங்க. அப்ப உங்க ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது அவுட் ஆஃப் 5ல 2 தானே இருக்கு. சரி, அப்ப ப்ராபபிலிட்டிங்கிறது கம்மியாகுது. அப்ப இந்த கேம்பிளிங் மைண்ட் செட்டை விட்டுட்டு, ஏன்னா இதனாலதான் சிஎஸ்னு புதுசா புலம்பிட்டு இருக்காங்க. இப்ப எனக்குலாம் சிஎஸ் அஃபெக்ட் ஆச்சா? கிடையாது. காலையில ஒரு ட்ரேடு கிடைச்சிச்சா, முடிஞ்சு போச்சா, க்ளோஸ் டே க்ளோஸ் முடிஞ்சு போச்சு. அது வரைக்கும் செட்டப் வர வரைக்கும் சைலண்டா வேடிக்கை பார்க்கலாம், அப்படிலாம் போய் சமைக்கலாம். ஓகே, அந்த மாதிரி தான் வீடியோ ப்ரிப்பரேஷன் பண்ணலாம் அப்படின்னு வந்துடுறேன். வேற ஏதாவது நார்மலா மார்க்கெட் மூவ்மெண்ட் வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். இவ்வளவுதான் சிம்பிள். இல்ல வேற ஏதாவது வேலைகள் இருந்தா பார்க்கலாம். எப்படி பார்த்தாலும் நம்மள பல பேர், சரி, நம்மள பல பேர் ஒரு ஒர்க்கிங் ப்ரொஃபஷனா தான் ஒர்க் பண்றோம். கரெக்டா? எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் போதுச்சு அப்படின்னு நினைக்கிறவங்க தான். பரவாயில்ல, 3 பாயிண்ட் 20 பாயிண்ட் அப்படிங்கும் போது யோசிச்சு பாருங்களேன். நீங்களே 3 பாயிண்ட் 20 பாயிண்ட் 20 பாயிண்ட் 1200 ரூபாய். ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறோம், அதிகபட்சமா என்ன சம்பளம் கொடுப்பாங்க? 8 மணி நேரம் கஷ்டப்பட்டு உழைச்சு வேலை பார்த்து என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? நான் இது பூ சொல்றேன். இது இந்த ஸ்கேல்பிங் ஸ்ட்ராட்டஜி பேசிக் தான். பேசிக்கே நமக்கு 10 நாள் ஆச்சு. இதுல இன்னும் அட்வான்ஸா கொஞ்சமா டெவலப் பண்ணி கொண்டு போறதுக்கு இன்னும் டைம் எடுக்கும். இதை ஃபர்ஸ்ட் கிளியர் பண்ணிட்டு, ஏன்னா இந்த மைண்ட் செட்ல அந்த சைக்காலஜி இதெல்லாம் கொஞ்சம் டிரைவ் பண்ணிட்டு அப்படி தெளிவா கொண்டு போகலாம் அப்படின்னு இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவை எனக்கு தந்தால் மட்டும்தான் என்னால கண்டினியூஸா இந்த கண்டென்ட் கிரியேஷனை பண்ண முடியும். சரியா? வீடியோ பாக்குறது, இந்த மாதிரி டவுட் கேட்கறது, அப்பதான் எனக்கும் ஒரு ஆர்வம் வரும். சரியா? அப்போ இந்த சிஎஸ்னால இதை பண்றதை விட்டுட்டு இந்த கான்செப்ட்ல இருந்து எப்படி ட்ரேடரா மாறுறது, எப்படி ஒரு லாங் டைம் வைஸா கண்டக்ட் பண்றது அப்படிங்கிறத யோசிங்க. ஏன்னா இங்க சின்னதா போறது உங்க கண்ணுக்கு தெரியாது. பட் இங்க சிறுக சேர்த்தால் அது பெருதுளி, சிறுதுளி பெருவெள்ளம் அப்படிங்கிற கான்செப்ட்ல வருவீங்க. ரெண்டுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு அப்படிங்கிறத புரிந்து கொண்டு
உங்களுடைய ட்ரேடிங் ஜெர்னியை நல்லா பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு வெபினார் பத்தின டீட்டெயில் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல வந்து கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில கேட்டுக்கங்க. இல்ல உங்களுக்கு குரூப் டிஸ்கஷன்ல வந்து உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா குரூப் டிஸ்கஷன்ல கேட்டுக்கங்க. அந்த லிங்க் வந்து ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல நான் பின் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். ஹேவ் a great day.